வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கிளையண்ட்டுக்கு டிசைன் பண்ணி கொடுத்த ஒரு எலிவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் மாடல் லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாடலில் வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணாங்க. இதுக்கு இடையில நம்ம டோட்டலாக ஒரு 9 மாடல் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ எப்படி ஆரம்பித்து எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அவங்களுடைய ஃப்ளோர் பிளான். G+1 கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் வந்து அவங்களுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளே போனால் நம்ம இந்த இடத்துல ஃபேமிலி ஹால் இருக்கும். இப்போ கீழே வந்து 2 பெட்ரூம், ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட், இன்னொரு பெட்ரூம் வந்து காமன் டாய்லெட், அப்புறம் இந்த இடத்துல கிச்சன் கம் டைனிங் இருக்குது. இப்போ வீட்டு உள்ளேருந்து ஏறுற மாதிரி தான் படிக்கட்டு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக ஏறினதும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு 3 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துட்டு அப்புறம் ஒரே ஒரு காமன் டாய்லெட் தான். இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு 2 ஹால், ஒரு சின்ன ஒரு வெயிட்டிங் ஹால், அப்புறம் ஒரு ஃபேமிலி ஹால் மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா நம்ம 2 பெட்ரூமுக்குமே பேக் சைடில் 2 பால்கனி உண்டு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க எலிவேஷன் கேட்கும்போது நம்ம இந்த மாடல் தான் ஃபஸ்ட்டு மாடலாக டிசைன் பண்ணோம். இது ஒரு சின்ன ஒரு சைடு வியூ மாதிரி. அப்புறம் ரியர் சைடு அவங்க கேட்டாங்க, பேக் சைடும் அவங்க எலிவேஷன் கேட்டாங்க. ஸோ இது பேக் சைடு வியூ. இப்போ நம்ம இதான் ஃபஸ்ட்டு மாடல் டிசைன் பண்ணி கொடுத்தோம். இதை பார்த்துட்டு அவங்க சொன்னது, இப்போ போர்ட்டிகோ ரூஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேண்டாம், ஒரு சின்ன ரூஃப் போதும், அதே மாதிரி பால்கனி ரூஃபும் உங்களுக்கு சின்ன ரூஃப் போதும் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம 2 ரூஃப்மே கொஞ்சம் கம்மி பண்ணி செகண்ட் மாடல் இப்படி பண்ணி கொடுத்தோம். அப்போ இதை பார்த்துட்டு அவங்க சொன்னது, ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபும் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃபும் இந்த வால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி வரணும். ஸோ இந்த வாலும் அந்த ரூஃபும் ஒரே லைனில் இருக்கணும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, மேலே உள்ள அந்த பேராபெட் வாலில் ஃப்ரண்ட்டில் அந்த மேலே உள்ள டிசைனும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு அவங்க ரெஃபரன்ஸ் இமேஜ் அனுப்புனாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ்லாம் வச்சு நம்ம இப்படி பண்ணி கொடுத்தோம். ஸோ பவுண்ட்ரி வால் வச்சு ஒரு மாடல், பவுண்ட்ரி வால் இல்லாமல் ஒரு மாடல் பண்ணோம். இது பேக் சைடு வியூ. ஸோ பேக் சைடுக்கு அவங்க பால்கனி வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் இமேஜ் அனுப்புனாங்க. ஸோ அது மாதிரி பண்ணோம். இந்த மாடல் நம்ம டிசைன் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் அவங்க சொன்னது, இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் மாடலாக ஒரு கண்டெம்ப்ரரி டிசைன் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அப்போது நம்ம மாடல் 4 வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தோம். இப்போ மாடல் 5 வந்து அந்த முன்னால் இருக்கிற அந்த பால்கனி ரூஃபே கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆகிட்டு இப்படி பண்ணி கொடுத்தோம். இப்போ இது மாடல் 5 அனுப்பினோம். இந்த மாடலுமே அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனிக்கு ரூஃபே வேண்டாம், அது வந்து ஒரு ஓப்பனாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. அப்போது பால்கனி ரூஃபும் கிடையாது, அப்போ ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஷேப் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாடலில் டிசைன் பண்ணோம். ஸோ இது வந்து அடுத்து 6th மாடல். இதிலே நம்ம 2 கலர் ஆப்ஷன் கொடுத்தோம். ஒரு எல்லோ கலர் மாதிரி, ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். இது வந்து பேக் சைடு வியூ. அப்போது பேக் சைட்லேயும் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் போடாமல் இப்படி ஒரு ஓவல் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பால்கனியும் இந்த மாடலில் அப்படியே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாடல் பார்த்துட்டு அவங்க சொன்னது, இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த டிசைன் வேண்டாம், ஸோ இந்த டிசைனை எடுத்துகிட்டு இந்த டிசைனை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் முக்கியமாக அவங்க சொன்னது, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வால் ஃபுல்லாமே அவங்களுக்கு இந்த க்ரூ கட்டிங் மாதிரி வேணும், இப்படி சின்ன சின்ன லைன் மாதிரி வர மாதிரி வேணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம பிளெயின் வாலாக இல்லாமல் இப்படி வேணும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம இப்படி அடுத்த மாடல் 7 இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாடல் பார்த்துட்டு அவங்க, இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி வளைஞ்சி போட்டிருக்க டிசைன் வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குது, ஸோ அதனால் இதை மட்டும் அவங்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி பண்ணி கொடுத்தோம். இந்த மாடல் டிசைன் பண்ணோம். இதில் நம்மளுக்கு விண்டோவுக்கு கீழே வந்து ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் வர மாதிரி அப்படி பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாடல் அவங்களுக்கு அனுப்பணும். அதை பார்த்துட்டு அவங்க இந்த இடத்துல விண்டோவுக்கு கீழே டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்த மாதிரி இந்த இடத்துலையும் விண்டோவுக்கு கீழே டெக்ஸ்சர் பெயிண்ட் வரணும் அப்படின்னாங்க. ஸோ அதை நம்ம மாற்றி இந்த மாடல் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதுதான் அவங்க லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ண ஃபைனல் மாடல். இதான் வந்து பேக் சைடு வியூ. ஸோ நம்ம இவ்வளோ டிசைன்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் உருவாகுது. ஸோ ஒரு கிளைண்ட் எதிர்பார்க்குற மாதிரியே, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியே நம்ம எப்படி ஒரு டிசைன் பண்ணுறோம். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து எப்படி எதிர்பார்க்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்புட்ஸும் நிறைய ரெஃபரன்சஸ் கொடுக்கும்போது நிச்சயமாக என்ன எதிர்பார்க்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு டிசைன்ஸ் கிடைக்கும். வீடு நிச்சயமாக நமக்கு பிடிச்ச மாதிரி அமையும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாடல் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.